டெல்டா பாசனத்திற்காக இன்னும் சில நிமிடங்களில் திறக்கப்படுகிறது மேட்டூர் அணை. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவை தொடர்ந்து இறுதிக்கட்ட ஏற்பாடுகள் தீவிரம். கிராமத்தில் குடியேற விரும்பும் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்களுக்கு இலவச மனை மற்றும் கலைஞர் கனவு இல்லம் வழங்கப்படும். நெல்லை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் தங்கம் தென்னரசு உறுதி. ஒலிம்பிக் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவில் PV சிந்து அசத்தல் வெற்றி. முதல் லீக் ஆட்டத்தில் மாலத்தீவு வீராங்கனை ஃபாத்திமா நபாகாவை நேர் செட்களில் வென்றார். பாரிஸ் ஒலிம்பிக் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைபிள் துப்பாக்கிச் சுடுதலில் இந்தியாவின் ரமிதா இறுதிச் சுற்றுக்கு முன்னேற்றம். தகுதிச் சுற்றில் 10வது இடம் பிடித்து இளவேனில் வாளறிவன் ஏமாற்றம். விஜய் அழைத்தால் தமிழக வெற்றிக் கழகம் கட்சியில் சேருவேன். திரைப்பட இயக்குனர் அமீர் பேட்டி. நடிகர் விஜய் அரசியல் வருகிறாரு, அவருக்கு ஆதரவு நம்ம வாழ்த்து சொல்லிட்டோம். அவர் என்ன கூப்பிட்டாருன்னா போறேன். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் மேலும் 3 பேர் கைது. முகுந்தன், விக்னேஷ் மற்றும் விஜயகுமாரை கைது செய்தது காவல்துறை. குற்றால மெயின் அருவியில் வெள்ளப்பெருக்கால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தேனி மாவட்டம் சுருளி அருவியிலும் வெள்ளப்பெருக்கால் குளிக்க அனுமதி மறுப்பு. காரைக்குடி அருகே வடமாடு மஞ்சுவிரட்டில் காளை முட்டியதில் மாடுபிடி வீரர் பலி. அனுமதியின்றி போட்டி நடைபெற்ற நிலையில் பாதியில் நிறுத்திய காவல்துறை. சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே இன்றும் 55 மின்சார ரயில்கள் ரத்து. 20 நிமிடத்திற்கு ஒரு சிறப்பு ரயிலே இயக்கப்படுவதால் பேருந்துகளில் அலைமோதிய கூட்டம். ஆடி கிருத்திகை நெருங்கும் நிலையில் முருகன் கோயில்களில் அலைமோதும் கூட்டம். திருச்செந்தூரில் 3 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். ஆன்லைனில் புதிய படங்களை சட்டவிரோதமாக வெளியிடும் தமிழ் ராக்கர்ஸ் அட்மின் கைது. ராயன் திரைப்படத்தை தியேட்டரில் வீடியோ பதிவு செய்தபோது சிக்கினார் ஜெக் ஸ்டீபன் ராஜ். கடலூரைச் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் புதுச்சேரி மாநில பகுதியில் வெட்டி கொலை. இருசக்கர வாகனத்தின் மீது காரை மோதவிட்டு கொலை செய்த கும்பலை தேடும் காவல்துறை. உதகையில் சூறாவளி காற்றால் பல இடங்களில் விழுந்த ராட்சத மரங்கள். நஞ்சநாடு எமரால்டு செல்லும் சாலையில் 3 மணி நேரம் பாதிக்கப்பட்ட போக்குவரத்து. திருச்சியில் கல்லூரிகளின் முன்பு சாலையில் டைவடித்து சாகசம் செய்யும் இளைஞர்கள். இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக பொது இடங்களில் அத்துமீறல். மகாராஷ்டிராவின் கோலாப்பூரில் வெள்ளத்தில் மிதக்கும் கிராமங்கள். வீடுகளில் சிக்கி உள்ளவர்களை மீட்டு வரும் பேரிடர் மீட்பு படை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவை தொடர்ந்து டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணை திறக்கப்பட்டிருக்கிறது. காவிரியில் 12,000 கனஅடி நீர் திறக்கப்படும் நிலையில் கரையோர மக்களுக்கு
வெள்ள அபாய எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றங்கரை ஓரத்தில் நின்று செல்ஃபி எடுக்க வேண்டாம் என்று சேலம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தி இருக்கிறார். காவிரி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 3 மணி அளவில் தண்ணீர் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவை தொடர்ந்து தற்பொழுது மேட்டூர் அணையானது டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், இதன் மூலம் எவ்வளவு விவசாயிகள் பயனடைய இருக்காங்க? சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை கடந்த ஆண்டு உரிய தேதியான ஜூன் 12 டெல்டா பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்படவில்லை. அப்பொழுது அணையினுடைய நீர்மட்டம் குறைவாக இருந்ததனால் உரிய தேதியில் திறக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது கடந்த 10-12 நாட்களாக கர்நாடகா மற்றும் கேரளாவில் பெய்த மழையின் காரணமாக கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் தண்ணீர் திறக்கப்பட்டு கடந்த 12 நாட்களாக தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டமும் வேகமாக உயர்ந்து வருகிறது. குறிப்பாக நேற்று மேட்டூர் அணை மொத்தம் உள்ள 120 அடியில் 100 அடியை நேற்று எட்டியது. அதனைத் தொடர்ந்து இன்று ஒரே நாளில் சுமார் 8 அடிக்கு மேலாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலையில் நாளை இரவுக்குள் அல்லது நாளை மறுநாள் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும் நிலை இருக்கிறது. இது தொடர்பாக தற்பொழுது இந்த மேட்டூர் அணைக்கு வருகின்ற நீரினை உரிய முறையில் பயன்படுத்துவது தொடர்பாக முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின்படி இன்று மாலை 3 மணிக்கு மேட்டூர் அணையிலிருந்து முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கண்ணீர் திறக்கப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் தற்பொழுது மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து வைத்திருக்கிறார். இந்த தண்ணீரானது டெல்டா மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு பயன்பட இருக்கிறது. அதே போல முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. காவிரி கரையோர பகுதியில் இருப்பவர்கள், தாழ்வான பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் மேடான பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும், அதே போல ஆடு மாடுகளை எல்லாம் போன்றவற்றை கால்நடைகளை ஆற்றங்கரை ஓரம் மேய்ச்சலுக்கு கொண்டு செல்லக்கூடாது போன்ற பல்வேறு எச்சரிக்கைகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது முதற்கட்டமாக வினாடிக்கு 12,000 கனஅடி தண்ணீர் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே உப்போகம் என்று சொல்லக்கூடிய விவசாயத்தில் குறுவை சம்பாவிற்கு மேட்டூர் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படாத ஒரு சூழலில் தற்பொழுது சம்பா மற்றும் சாலடி விவசாயத்திற்கு இந்த தண்ணீர் திறக்கப்படுகிறது. வழக்கமாக திறக்க வேண்டிய தேதியில் திறந்திருந்தால் சுமார் 16 லட்சம் ஏக்கர் தண்ணீர் 16 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பயனடைந்திருக்கும். ஆனால் தற்பொழுது இந்த காலதாமதமாக திறக்கக்கூடிய காரணத்தினால் சம்பா, குறிப்பாக சம்பா விவசாயம் ஒரு 13 லட்சம் ஏக்கர் அளவில் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல தொடர்ந்து அணையினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வரக்கூடிய காரணத்தினால், அதாவது 1 லட்சம் கனஅடிக்கு மேலாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் நாளை இரவு அல்லது நாளை மறுநாள் அணை முழு கொள்ளளவை எட்டும் பொழுது மேட்டூர் அணையிலிருந்து 16 கண் பகுதி வழியாக உபரி நீரும் வெளியேற்ற இருக்கிறார்கள். விரிவான தகவல்களை கொடுத்தீங்க, நன்றி கோகுல்.